கம்மல் எவ்வளவு? கம்மல் 20, 40, 150, இதெல்லாம் 50. இது எவ்வளவு? இந்த காது மாட்டி இருக்கா? காது மாட்டி கம்மல் ஒன்று கொடுங்க. 40 ரூபா. அது ஒன்று கொடுங்க. நல்லா இருக்கு. வளையம் இல்லையோ? வளையம் வளையம் இல்லையோ? இதா சொல்ல 2 எடுத்தா குறைச்சி தருவீங்களா? ஒரு பீஸ் எனக்கு 5 ரூபா தான் கிடைக்கும். 50 ரூபா வைக்கிறேன், 40 ரூபா வைக்கிறேன். இதெல்லாம் கேட்டேன். அதுதான் நீங்கள் எடுத்துருங்க. அது இல்லை, இது வேறு. அதுதான் கேட்டேன். பின்னால் ஒழுங்காக இருக்கா பாருங்க, பாருங்க பின்னாடி. இது தனியாக இருக்கா அப்படி பின்னாடி மாட்டுது. அது தனியாக இந்த மாதிரி தான் சட்டை தான் வரும். தனியாக இருந்தால் நல்லா இருக்கும். காது மாட்டி இருக்கா? காது மாட்டி இல்லையா? இது என்ன அப்போதான் இப்போ அது ஒன்று கொடுங்க. ஒரு 5 ரூபா குறைங்க, 2 எடுத்துக்கலாம். என் மேலே 20 ரூபா தான். 5 ரூபா தான் கிடைக்கும். 50 ரூபா வைக்கிறேன், 40 ரூபா வைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்லுங்க. 80 ரூபா தாங்க. 80 ரூபா. 5 ரூபா குறைச்சிது. 2 வருஷம் 2 கிடைக்கும். அங்கே அதுவும் 3 இது எடுத்துருக்கு. 5 ரூபா குறைங்க. ஒரு பீஸ் தான் எனக்கு 5 ரூபா தான் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. 5 ரூபா குறைங்க. இந்த பீஸில் 50 ரூபா வைக்கிற பீஸு. அது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? இப்போ நீங்கள் எடுத்து பெரிய பீஸ் இல்லை, அது ரொம்ப நீளமாக இருக்கலாம், காது இழுக்கணும். இது அழகாக இருக்கும். வெயிட்லாம் இருக்காது. இதே சொல்லுது. அதுவும் நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்குமா? நீங்கள் எடுத்ததே நல்லா இருக்கும். அதான் சொல்லலை, இழுக்கணும் காது. அது நல்லா இருக்கும். காது இழுத்துடக்கூடாது. அதெல்லாம் இருக்காது, வெயிட் இருக்காது. இந்த கம்மலை சொல்கிறோம் 150. இல்லை, இதே கொடுங்களேன். இழுத்துருங்க பாருங்க, காது தொங்குதான் நினச்சிக்கலாம். கடமாட்டி தர மாட்டீங்க. கடமாட்டி இல்லையோ? ஒரு 5 ரூபா குறைங்கண்ணா. 3 இது வாங்கியிருக்கலாண்ணே. 3 இது வாங்கியிருக்கலாம்.